மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். கரூர் வழக்கில் அடுத்த பரபரப்பு. இனி கரூர் சம்பந்தமான கேஸ சிபிஐ தான் விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருமே எதிர்பார்க்க முடியாத தீர்ப்பெல்லாம் இல்லைங்க. என்னைக்கு இந்த கூட்டம் இது நாங்க சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்களோ, என்னைக்கு பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இந்த கேஸ் போகணும், சிபிஐ தான் இது விசாரிக்கணும்னு என்னைக்கு இவங்க சொன்னாங்களோ, இது கடைசியில சிபிஐயோட கைக்கு தான் போகணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று தான். அந்த எதிர்பார்த்த ஒன்று தான் இன்னைக்கு நடந்திருக்குது. இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஆரம்பத்துல நம்ம உட்பட எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது. விஜய பாஜக இயக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்ததுல. இதுக்கு முன்னாடி விஜய பாஜக இயக்குச்சோ இல்லையோ அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இல்ல. ஆனா இனி விஜய பாஜக தான் இயக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறை தெளிவு இப்ப கிடைச்சிருக்குது. இப்ப பார்த்தோம்னா கரூர் சம்பந்தமான இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் சார்பில் ஒரு எஸ்ஐடி கமிஷன் சிறப்பு புலனாய்வு குழு ஏற்பாடு செஞ்சாங்க. அவங்க களத்துல இறங்கி நல்ல முறையில் விசாரிக்கிறாங்க. அதுவும் அவங்க விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் அவ்வளவு நேர்மையான அதிகாரிகள். ஆனா இந்த அதிகாரிகள் எங்களை விசாரிக்க கூடாது, எங்களை சுப்ரீம் கோர்ட் தலைமையில சுப்ரீம் கோர்ட்ல ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அடங்கிய ஒரு குழு இருக்கணும்னு சொல்லி தாவேகா சார்பில் ஒரு மனு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து புறவாசல் வழியா ஆளை செட்டிங் பண்ணிட்டு ஒரு மனு எல்லாம் கொடுத்தது. என்ன கொடுத்தாங்கன்னா, சிபிஐ தான் இந்த வழக்கு விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு வகையான வழக்கு பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புல இருந்து வழக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாஜகவுடைய உமானந்த தரப்புல இருந்து சிபிஐ தான் இதை விசாரிக்கணும்னு சொல்லி ஆளுக்கு மனு கொடுத்தாங்க இல்லையா. அப்போ முதல் நாள் நீதிமன்றத்துல இது போகும்போது, சுப்ரீம் கோர்ட்ல இது விசாரிக்கும் போது அன்னைக்கு முன்வைக்கப்பட்ட ஆதாரங்கள், முன்வைக்கப்பட்ட வாதங்களுக்கு எதுக்குமே ஆதாரம் கொடுக்கல. நம்பர் பிளேட் இல்லாம ஆம்புலன்ஸ் வந்துச்சு, நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க சொல்லி முழுக்க பொய்களை மட்டுமே அந்த இடத்துல ஆதாரம் வச்சிருந்தாங்க. இப்ப இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு தீர்ப்பு வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இன்னைக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்த நேரத்துல இன்னைக்கு சொல்லியிருக்காங்க சிபிஐ தான் இந்த வழக்கை விசாரிக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. இப்ப இனி சிபிஐ விசாரிக்கும், ஓகேவா? அந்த சிபிஐக்கும் அங்க கேட்ட எல்லாமே நடக்குது பாருங்களேன். சிபிஐ விசாரிக்கும், அதாவது பாஜக என்ன பெட்டிஷனரா இருந்தாங்க, என்ன கேட்டு இருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிபிஐ விசாரிக்கும் சொல்லியாச்சு. அதுவும் வெறும் சிபிஐ விசாரிக்கும் அப்படின்றது மட்டும் சொல்லல. ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அஜய் ரஸ்தோகி, ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையில ஒரு டீம் இந்த சிபிஐ எப்படி விசாரிக்கிறாங்கன்றத அந்த குழு தான் அவங்களை கண்காணிக்கும். இந்த விசாரிக்கக்கூடிய சிபிஐ மாசம் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியோட இந்த டீம் இருக்கு இல்லையா, இவங்கள்ட்ட அவங்களுடைய என்னெல்லாம் விசாரிச்சிருக்கிறோம் அப்படின்ற அந்த விசாரணை சம்பந்தமான அறிக்கைகளை மாசம் நீதிபதி கையில ஒப்படைச்சிடணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பையுமே கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா தாவேகா என்ன நோக்கத்துல வழக்கு போட்டாங்களோ, அதாவது ஓய்வு பெற்ற ஒரு உச்ச நீதிமன்றத்து நீதிபதி தான் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டாங்களோ, அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி பாஜக சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்குது. ஆக மொத்தத்துல இந்த வழக்குல இப்போ தாவேகாவை சார்ந்தவங்க, விஜயோட ரசிகர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நாங்க தாவேகாவுடைய முதல் வெற்றி திமுகவுக்கு படுதோல்வி அப்படிங்கிறாங்க. இதுல திமுகவுக்கு தோல்வி ஏற்படுறதுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்ல. ஏன்னா என்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ஒரு எஸ்ஐடி கமிஷன் ஏற்படுத்தினாரோ அன்னைக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இது எந்த ஒரு வேலையுமே இல்லாம போச்சு. அவங்க அதுக்கடுத்து அதுல தலையிடுறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் அவங்களுக்கு கிடையாது. அப்ப அங்கேயே அவங்களுக்கு அந்த பவர் கிடையாது. இப்ப சுப்ரீம் கோர்ட் சிபிஐ கையில ஒப்படைச்சதால இதுல திமுகவுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்ல. ஆனா இழப்பு யாருக்குன்னா இங்க விஜய்க்கு தான் கடுமையான ஒரு இழப்பு. ஏன்னா இனி விஜய் பாஜகவுடைய சொல்படிதான் அவர் நடந்தாகணும். ஏன்னா விஜயோட குடும்பி ஒட்டுமொத்தமா இன்னைக்கு பாஜக கையில கிடைச்சிட்டதால இனி விஜயால பாஜகவை எதிர்த்து எங்கேயுமே பேச முடியாது. இதுக்கு முன்னாடியே அவர் பேசினது இல்ல. சும்மா 2 தடவை மோடிஜி, நரேந்திர தாமோதாஸ் மோடிஜி அப்படின்னு சொல்லி 2 வாட்டி பேசினார்ல, அந்த 2 வாட்டி இனிமே பேச முடியாது. இனி அவர் பாஜகவை எதிர்த்தோ, பாஜகவுடைய மதவாத அரசியல் எடுத்தோ, பாஜகவுடைய சர்வாதிகார அரசியல் போக்கை எதிர்த்தோ இனி விஜயால எங்கேயுமே பேச முடியாது. வேணும்னா பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு தான் விஜயால நகர முடியும். அதாவது இத்தனை நாளா தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி எப்படி இருந்தாரோ, அன்புமணி ராமதாஸ் எப்படி இருந்தாரோ, ஓ பன்னீர்செல்வம் எப்படி இருந்தாரோ, டிடிவி தினகரன் எப்படி இருந்தாரோ, இந்த வரிசையில் 5வது ஒரு நபரா இன்னைக்கு விஜய் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. விஜய் இந்த வழக்குல இருந்து அவங்க காப்பாத்தி விட்டுருக்காங்க இல்லையா, அதனால அதுக்கு நன்றி விசுவாசமாவோ அல்லது விஜயோடைய சுயரூபம் வெளியில வராம இருக்கிறதுக்காக இனி அவர் பாஜகவுடைய சொல்படி மட்டுமே நடந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்குது. இதுல நமக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க, ஓகே. ஆனா அந்த தீர்ப்பை விசாரிக்கிறதுக்கான கால அவகாசம் கூட அவங்க எடுத்துக்கறல. ஏன்னா இதுல 2 பாயிண்ட் ஒண்ணு பார்க்கணும். ஒன்னு பெட்டிஷனருடைய தரப்பு, மனுதாரர்கள் இன்னைக்கு வீடியோ கான்பரன்ஸ்ல இந்த வழக்குல கலந்துகிட்டாங்க.
அதாவது பன்னீர்செல்வம் என் பிள்ளைக்காக நான் வழக்கு தொடுக்கிறேன், இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி பன்னீர்செல்வம் ஒரு கேஸ் போடுறாரு இல்லையா. பன்னீர்செல்வத்துடைய மனைவி கௌசல்யா நினைக்கிறேன் உங்க பேரு, கௌசல்யாவும் இந்த கேஸ்ல வந்து வீடியோ கான்பரன்ஸ் வழியா கலந்துக்கிறாங்க. அடுத்து இன்னொரு பெட்டிஷனர் செல்வராஜும் வீடியோ கான்பரன்ஸ் வழியா கலந்துக்கிறாரு. பிரபாகரனுடைய தரப்பும் வீடியோ கான்பரன்ஸ் வழியா கலந்துக்கிறாங்க. ஆனா இந்த 3 பெட்டிஷனருடைய தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நாங்க இந்த மனு தாக்கல் செய்யவே இல்லை, நாங்க இந்த பெட்டிஷன் நாங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இங்க இந்த கேஸோட அடிப்படையே சிபிஐ கேட்டு மனு தாக்கல் செய்தது இந்த 3 பெட்டிஷனர். இந்த 3 பெட்டிஷனருமே சொல்றாங்க நாங்க மனு தாக்கல் செய்யவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கேஸோட அடிப்படையே இங்க உடைஞ்சு போச்சு. இது ஒரு போலியான மனுக்கள் அப்படிங்கிறது இங்க தெளிவாகி போச்சு. அப்ப நீதிமன்றத்தை ஏமாத்தி தான் இங்க ஒரு போலியான மனு தாக்கல் செஞ்சிருக்காங்கன்ற புரிஞ்சது. அப்ப இந்த இடத்துல நியாயமா பார்த்தா எப்படி தீர்ப்பு வரும் நம்ம எதிர்பார்த்தோம்னா, ஒரு போலியான மனுவை வச்சு போலியான மனுதாரர்கள் வச்சு எப்படி கேசப்பட்டாங்களோ அப்ப இவங்க கேட்கக்கூடியதுல ஒரு முகாந்திரம் இல்ல, இது சிபிஐ விசாரிக்கவும் முடியாது, அங்க ஆல்ரெடி எஸ்ஐடி கமிஷன் போட்டாங்களே அவங்களே விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நியாயமான தீர்ப்பு வரும் நம்ம இங்க எதிர்பார்த்தோம். ஆனா இங்க போலியான மனுதாரர்களே இருந்தாலும் ஓகே பெட்டிஷனர், நீங்க பெட்டிஷனர் போல உங்க பேர்ல போலியா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா, சரி உங்களுக்கு தேவைப்பட்ட அதையும் சிபிஐ விசாரிப்பாங்க அப்படின்னு ஒரு தீர்ப்புல இதுவும் ஒரு அம்சமா சொல்லப்படும் போதுதான் ஓகே இனி விஜய் பாஜகவுடைய சொல்படி கேட்டு நடக்கிறத தவிர விஜய்க்கு வேற வழி இல்ல அப்படிங்கிற ஒரு அந்த இறுதியான கட்டத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்த இடத்துல வந்து போஸ்ட்மார்டம் வந்து நைட்ல 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ள போஸ்ட்மார்டம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி முதல் நாள் உச்சநீதிமன்றத்தில் முதல் நாள் இந்த கேஸ் வரும்போது அன்னைக்கு வழக்கறிஞர் ராகவாச்சாரி அவர் தான் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புல இருந்து வாதாடின ஒரு வக்கீல். இந்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி தான் இதுக்கு முன்னாடி புஷி ஆனந்துக்கும் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செஞ்ச ஒரு வக்கீல் அவரு. அப்போ தாவேக்கா தான் இது மாதிரியான போலியான நபர்களை வச்சு போலியான நபர்களுடைய பெயர்ல இது மாதிரியான ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க புரியுதா. அந்த வழக்கறிஞரும் உச்சநீதிமன்றத்தில் போய் அவர் முன் வச்ச வாதங்கள் என்னன்னா, நம்பர் பிளேட் இல்லாம ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க, வெறும் 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ள போஸ்ட்மார்டம் முடிச்சிட்டாங்கன்னு ஒரு வாதத்தை முன் வச்சாரு. அப்ப இந்த இடத்துல நீதிமன்றம் முறையா ஒரு விசாரிக்கணும் கூட நாங்களே எதிர்பார்த்தோம், எல்லாருமே அதான் எதிர்பார்த்தோம். எப்ப நம்பர் பிளேட் இல்லாம வந்ததுன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன ஆதாரம், தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க சொல்லுங்க, நம்பர் பிளேட் இல்லாம வந்ததுன்னு சொல்றாங்களே இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லி தமிழ்நாடு அரசு கிட்ட விளக்கம் கேட்டிருப்பாங்க, அல்லது இந்த குற்றச்சாட்டு வச்சு அந்த வழக்கறிஞர் கிட்ட இதுக்கு என்ன ஆதாரம் சொல்லி ஆதாரம் கேட்டிருப்பான்னு பார்த்தா அந்த ஆதாரம் எதையுமே கேட்கல. அதுக்கப்புறமா 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ள போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் முடிஞ்சதா சொல்றாங்க. ஆனா உண்மையில களத்துல என்ன நடந்தது அப்படின்னா, நைட்டு போஸ்ட்மார்டம் ஆரம்பிச்சது நைட் 2 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. நைட் 2 மணிக்கு கிட்டத்தட்ட 114 டாக்டர்ஸ் பக்கத்து மாவட்டத்துல சேலம், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல் இப்படி பக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள் வந்து டாக்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலோட டீனுடைய டீம் இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தம் 114 டாக்டர்ஸ் வராங்க, 24 நர்ஸ் வராங்க, 16 ஃபாரன்சிக்கை சேர்ந்த இந்த தடவியல் நிபுணர்களா இருக்கக்கூடிய 16 பேர் அவங்களுமே வர வைக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய டீம் வர வச்சு நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்டம் செய்யறாங்க. அந்த இதுக்கு முன்னாடி கேஸ்லயுமே நீதிபதி சொன்னாரு நைட்ல போஸ்ட்மார்டம் செய்யறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது, அது வழக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நைட் 2 மணிக்கு இங்க போஸ்ட்மார்டம் ஆரம்பிக்கப்பட்டாலும் அந்த போஸ்ட்மார்டம் ஃபைனல் ரிப்போர்ட் முடியறதுக்கு மறுநாள் சாயந்தரம் 4 மணி ஆச்சு. அப்ப மறுநாள் சாயந்தரம் 4 மணினா கிட்டத்தட்ட 14 மணி நேரத்துக்கு மேல இங்க போஸ்ட்மார்டம் நடந்திருக்குது. இதுல பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தார் இருக்காங்களா, உயிரிழந்தவங்களோட குடும்பத்தார் மதியம் 12 மணிக்கு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க அதான் செத்து தான் போயிட்டாங்க, பாடியாச்சும் கொடுங்கலங்க, எவ்வளவு நேரம் தான் போஸ்ட்மார்டம் பண்ணுவீங்க, காலையில 7 மணில இருந்து நாங்க மாச்சோரி வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவருடைய குடும்பத்தார் போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்க போஸ்ட்மார்டம் நடந்துருந்துச்சு. ஏன்னா 41 உடல்களை போஸ்ட்மார்டம் பண்ணோம்னா பொறுமையா தான் டைம் எடுக்க தான் செய்யும். மறுநாள் சாயந்தரம் 4 மணிக்கு தான் கம்ப்ளீட் போஸ்ட்மார்டம் முடியுது. அப்ப இப்படி எல்லாம் நடக்கும்போது இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது அந்த வழக்கறிஞர் அப்பட்டமான பொய்யை உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கிறாரு. 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல போஸ்ட்மார்டம் நைட்டோட நைட்டா முடிச்சிட்டாங்கிறாங்க. இதையுமே அவருக்கு ஒரு குறுக்குவாதம் எதுவுமே கேட்காம அந்த அவங்க முன் வச்ச வாதத்தை மட்டுமே முன் வச்சுட்டு அதுக்கு பதிலா எதிராக எந்த ஒரு கேள்வியும் கேட்காம தமிழ்நாடு அரசு கிட்ட எந்த ஒரு விசாரணையுமே நடத்தாம நேரடியா ஓகே அப்படியா சரி இந்த சிபிஐ இனிமே விசாரிக்கும் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த வழக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாபர் மசூதி தான் ஞாபகத்துக்கு வருது. பாபர் மசூதி இங்க 400 ஆண்டு காலத்துக்கு மேல பாபர் மசூதி அங்க இருந்தது அப்படிங்கிறதுக்கு உறுதியான ஆதாரம் இருக்குது. இல்ல இதுக்கு முன்னாடி அங்க கோயில் இருந்துச்சு, கோயிலை இடிச்சுட்டு தான் பாபர் மசூதி கட்டினாங்கன்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் அந்த இடத்துல முன்வைக்கப்படல. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது ஓகே பாபர் மசூதி 400 ஆண்டு காலமா இருந்துச்சு, எந்த கோயிலை இடிச்சுட்டு பாபர் மசூதி கட்டப்படலன்றதுக்கு ஆதாரம் இல்ல. அப்போ இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த இடத்துல ஆனா என்னதான் இருந்தாலும் மக்களுடைய நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதனால நம்பிக்கையின் அடிப்படையில அந்த இடத்துல ராமர் கோயில் நீங்க கட்டிக்கிறலாம், மசூதி இடிச்சது சட்டவிரோதமா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க பாபர் மசூதி கட்டிக்கிறலாம்னு சொல்லி அன்னைக்கு எப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி ஒரு தீர்ப்பா தான் இதை பாக்குறேன். மனுதாரரே சொல்லுவாங்க ஐயா நாங்க மனு தாக்கல் செய்யல, இது போலியான மனுதாரரே சொல்றாங்க. அந்த இடத்துல முன்வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே பொய்யான போலியான வாதங்களா இருக்குது.
ஆனா இதெல்லாம் இருக்குல்ல, ஓகே உங்களுக்கு தேவை, உங்களே அந்த சிபிஐ விசாரிப்பாங்க, அதனால சிபிஐ விசாரணைக்கு நான் போடுறேன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கும் போது, இந்த தீர்ப்பை நம்ம இப்படி தீர்ப்புகள் வரும்போது மக்களோட மனநிலை என்ன இருக்கும், இது எதோட பின்புலத்தை இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி மக்களோட மனசுல என்ன இருக்கும் அப்படிங்கறதையாச்சும் இனியாச்சும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஓகே, அதுதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றது. இங்க சிபிஐ கைக்கு போனதால இதுல யாருக்குமே, தமிழ்நாடு அரசுக்கோ தமிழ்நாடு மக்களுக்கோ பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கோ இதனால எந்த ஒரு இழப்பும் கிடையாது. அந்த 41 உயிர் இழந்ததுதான் இனி திருப்பி வரப்போறது கிடையாது. இங்க இழப்பு யாருக்கு, இங்க பாதிப்பு யாருக்குன்னா விஜய்க்கு தான் இன்னைக்கு மரண அடின்னு சொல்லலாம். ஏன்னா இனி விஜய் தான் சேஃப் ஜோனுக்கு போகணும் அப்படின்னு தான் அந்த வழக்கு தொடுத்தாரு. இன்னும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்க்கல. இப்ப வேகமா ஆதவர்ஜனா வந்து பிரஸ் மீட்லாம் வர கொடுக்குறாரு. அப்ப இத்தனை நாளா பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல, நான் பாதுகாப்பா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஓடினாங்க. இவங்களுக்கு ஆதரவா பாஜக பின்னாடியே ஓடி வந்தாங்க. இத்தனை நாளா எச் ராஜா மாதிரியான, தமிழிசை சவுந்தரராஜன் நபர்கள் விஜய்க்கு முழு ஆதரவா இருந்தாங்க. டிவி விவாதத்துல கூட தாவேகா தரப்புல இருந்து யாருமே கலந்துக்கல, எல்லாம் தலைமறைவு. ஆனா பாஜகவை சேர்ந்தவங்க தாவேக்காக வக்காலத்தை வாங்கி டிவி விவாதத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மொத்தத்துல விஜயை காப்பாத்தி ஒரு பக்குவப்படுத்தி ஒரு பாதுகாப்பா கொண்டு வந்தது இங்க பாஜக கூப்பிட்டு வந்திருக்கிறதால இனி பாஜகவுக்கு விசுவாசமா விஜய் நடந்தே தீரணும். அதை தவிர அவருக்கு வேற வழி கிடையாது. பவன் கல்யாண் ஆந்திராவில் எப்படி பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்டு சனாதன தர்மாக்கோ அப்படின்னு சொல்லி அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரோ, அந்த மாதிரி தமிழகத்தின் அடுத்த பவன் கல்யாணாக விஜய் இப்போ உருவெடுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியோட குடுமி பாஜகவுடைய கையில இருக்கிறதால பாஜகவை எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாம, பாஜகவுடைய கூட்டணிட்டு வெளியில போக முடியாம எப்படி ஒரு சிக்கல்ல எடப்பாடி பழனிசாமி சிக்கி இருக்கிறாரோ, அந்த மாதிரி தமிழகத்துடைய அடுத்த எடப்பாடி பழனிசாமியா இன்னைக்கு விஜய் மாட்டி இருக்கிறாரு. விஜய் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டார் இல்லையா, சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணுங்க சார், நான் பனையூர்ல தான் உட்காந்துட்டு இருப்பேன், இல்ல என் ஆபீஸ்ல உட்காந்து இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. இனி விஜய் என்ன மாதிரி டைலாக் தெரியுமா சொல்லுவாரு, சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார், ஒண்ணு நான் பனையூர்ல இருப்பேன், இல்ல பாஜக ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் விஜயோட நிலைமை ஆகி போச்சு. இனி விஜய்க்கு பனையூரை விட்டா பாஜக ஆபீஸ் அப்படின்றத தவிர இனி வேற வழி கிடையாது. பாஜக என்ன கட்டளை இடுதோ அந்த கட்டளை இனி விஜயால மீற முடியாது. பாஜக எப்பேற்பட்ட சர்வாதிகார சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அந்த சட்டங்களை விஜயால எதிர்க்க முடியாது அப்படிங்கிற இடத்துல விஜய் இன்னைக்கு மொத்தமா அம்பலப்பட்டு போயிருக்கிறாரு. இந்த அம்பலப்பட்டு போனோன்னு இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. இங்க யாரெல்லாம் சுயநல அரசியல்வாதிகள், யாரெல்லாம் பிணத்தின் மேல ஒரு மலிவான அரசியல் செய்யறாங்க அப்படிங்கிற முழுமையான புரிதல் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அப்ப இந்த மாதிரியான ஒரு மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அந்த பாதிப்பு கூட நான் போய் சந்திக்க மாட்டேன், ஆனா தன்னோட அரசியல் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக, அரசியல் இருப்பை காப்பாத்திக்கிறதுக்காக இங்க ஒரு பெருங்கூட்டம், இந்த கூட்டத்தோட உண்மை முகமெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு வரும்போது இந்த பக்கம் இந்திய கூட்டணி நியாயத்தின் பக்கம், மக்களின் பக்கம், மக்களோட உரிமைக்காக, இந்த மாநிலத்தோட உரிமைக்காக தொடர்ந்து RSS பாஜக எதிர்ப்புல உறுதியா நிக்கிறாங்களே இந்த இந்திய கூட்டணியோட நிலைப்பாடு இன்னைக்கு மக்களோட பார்வைக்கு முழுமையான கவனத்திற்கு வந்திருக்கு. அதனால இனியாச்சும் இந்த அப்பாவி ரசிகர்கள் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கடா. அவங்களுடைய சுய ஆதாயத்துக்காக யாரெல்லாம் பின்னாடி எல்லாம் போறாங்க, யாரோட கால்ல எல்லாம் போய் விழுந்துட்டு இருக்காங்கன்ற இனியாச்சும் அந்த அப்பாவி ரசிகர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த இடத்துல இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆட்டுக்கார அலமேலுன்னு சொல்லி ஒரு படம் 1982 அந்த டைம்ல வந்துச்சு நினைக்கிறேன் அந்த படம். இந்த ஆட்டுக்கார அலமேலு படத்துல ராமுன்னு சொல்லி ஒரு ஆடு ஒண்ணு இருக்கும், நல்ல கம்பீரமான ஒரு செம்மறி ஆடு. அந்த ஆடு தான் படத்துல கிட்டத்தட்ட ஹீரோனே சொல்லலாம். அந்த ஆடு இந்த படத்துல பயங்கரமான ஃபேமஸ் ஆகி போயிருவோம். அதுக்கடுத்து படத்தோட வெற்றி விழா கொண்டாடுறாங்க. வெற்றி விழா கொண்டாடும் போது அந்த ஆடை வந்து தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல ஊர்வலம் மாதிரி கூட்டு வருவாங்க. ஒரு படம் ஜெயிச்சா அந்த ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊரா போய் செலிப்ரேட் பண்ணும்போது இந்த ஆட்டை வேடிக்கை பார்க்கறதுக்காக மக்கள் ஒரு பெருங்கூட்டம் போனாங்க. அன்னைக்கு 1980, 85 இந்த காலகட்டத்துல இந்த ஆட்டை வேடிக்கை பார்க்கறதுக்காக பெருங்கூட்டம், ஐயோ அந்த ஆட்டை பார்த்துடணுமே, ஆட்டுக்கார ஆலமேலு படிச்ச படத்துல நடிச்ச ஆடு, அந்த ஆடு ராமு ஆடை நம்ம பார்க்கணுமே சொல்லி பெருங்கூட்டம் அடிச்சு புடிச்சுக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு விஜயை பார்க்கறதுக்கு எப்படி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதோ அந்த மாதிரி அன்னைக்கு அந்த ஆடை பார்க்கறதுக்கு அதே மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அப்ப அன்னைக்கு இருந்த அதே சினிமா முகத்துல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்கன்ற புரியுதா? அப்ப இப்படி ஒரு ஆடை பார்க்கறதுக்காக இப்படி போவீங்க, ஒரு சினிமா முகத்திலேயே அப்படி போவீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மனசு கேட்காம கவிஞர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அன்னைக்கு ஒரு கவிதை ஒண்ணு எழுதினாரு. ஆடு என்னவோ கம்பீரமாகத்தான் இருக்கிறது, ஆனால் மக்கள் தான் மந்தையாகி போனார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதினாரு. ஆடு அது ஆடுதான், அதுக்கு என்ன வேலை செய்யுமோ, சொல்லி கொடுத்ததை பழக்கப்படுத்தினவங்க என்ன செய்யுமோ அதை தான் செய்யும். அந்த ஆடு செம்மறி ஆடு எப்படி கொம்போட கம்பீரமா இருந்துச்சோ அந்த கம்பீரத்தோட ஆடு கம்பீரமா தான் இருக்குது. ஆனா ஆட்டோட இயல்பே அது மந்தையில கிடக்கிறது, மந்தையா கிடக்கிறது. ஆனா ஆடு என்னவோ அங்க கம்பீரமா தான் இருக்குது, மக்கள் நீங்க தானடா மந்தையாகி போயிட்டீங்க அப்படின்னு அன்னைக்கு கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னாரு. அந்த நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மத்தியில இருக்கிறதால இனியும் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் பகுத்தறிவோட சிந்திச்சு பாருங்க. மற்ற மாநிலங்களோட இந்த தமிழ்நாடு ஏன் தனித்துவமா இருக்குன்னா பெரியாரோட வழியில பகுத்தறிவோட சிந்திக்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்ம. அதனால இந்த பகுத்தறிவோட சிந்திக்க போறீங்களா அல்லது ஆட்டு மந்தைகளா இருக்க போறீங்களான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.
Temporada.